எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு கொள்ளு துவையல் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கப்பு கொள்ளு எடுத்திருக்கேன். அரை கப்பு கொள்ளு சேர்க்குறேன். கொள்ளு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது, போதும், நான் எடுத்துடுறேன். 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். சிம்மில் 1 நிமிஷம் ஆகுது. 5 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். 5 பல்லு பூண்டு சேர்க்குறேன். 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன். இப்போ சிம்மில் 3 நிமிஷம் ஆகுது, போதும். கொஞ்சமாக புளி சேர்க்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் சேர்த்து சிம்மில் 2 நிமிஷம் ஆகுது, போதும், நான் எடுத்துடுறேன். இப்போ கொள்ளு ஆறிச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். கொள்ளு அரைச்சிட்டேன். வறுத்த பொருளெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.